ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குரு வாழ்க, குருவை துணை, குருவை போற்றி, என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர் வடிவேல். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க என்னைக்கு தொடங்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்போ குரோதி வருடம் சித்திரை மாதம் பார்த்திங்கனாக்க புதன்கிழமை சித்த யோகத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அதாவது மே மாதம் தொடங்குது. இந்த மே மாதத்தில் என்ன விதமான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம் வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மே 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா அக்கினி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் வருது. அடுத்து ரொம்ப சிறப்பான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 7ஆம் தேதி அதாவது சித்திரை 14 அமாவாசை திதி வருது. முன்னோர்கள் வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான பித்ரு வழிபாடு தினம் அமாவாசை. பிறகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மே 23ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகாசி 10 பௌர்ணமி திதி வருது. கிரிவலம் செல்லக்கூடிய மிக அற்புதமான தினமாக பார்த்திங்கனாக்கா அற்புதமாக இருக்குது. திரு அண்ணாமலையாரை வணங்கி அவரோட அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பிறகு பார்த்தோம்னா சுபமுகூர்த்த தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 சுபமுகூர்த்த தினங்கள் இந்த மே மாதத்தில் வருது, சுப நிகழ்வுகளை சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து மே 10ஆம் தேதி அட்சய திதியை வருது. பெண்கள்லாம் தங்கம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மே 10ஆம் தேதி அமைஞ்சிருக்குது. இதை விட மே 22ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு சுப நிகழ்வு, அதாவது மிகப்பெரிய ஒரு விசேஷமான நிகழ்வு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் வைகாசி விசாகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் மே மாதம் தொடங்குது. மே மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மே மாதத்தோட தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, மேச ராசியில் சூரியன் பகவான் சுக்கிர பகவான் 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து ரிஷப ராசியில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இப்படி 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த மே மாதம் தொடங்குது. இந்த மே மாதத்தோட தொடக்கத்திலிருந்து இந்த மே மாதம் முழுக்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு பலன் கொடுக்குறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன, இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாகவே சொல்ல போகிறோம். முழுமையாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஒரு மாத காலம், இந்த குறிப்பிட்ட ஒரு மாத காலத்திற்கு இந்த கிரக நிலைகளுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும், உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது, என்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே ரொம்ப கை கொடுக்கும். இதை ஃபாலோ பண்ணையிலேயே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், சில சங்கடமான சூழ்நிலைகளை கூட சந்தோஷமான சூழ்நிலைகளாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த ஜோதிடம், இந்த ஜோதிட பலன்கள் உங்களுக்கு அமைக்கும். இது அனைத்தையும் பொது பலனாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது, இந்த மே மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மே மாதத்தை பொறுத்த வகையில் ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிட்டோன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இதில் இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம்னா நிலம், அதாவது உழைப்பை அதிகமாக செலுத்தக்கூடியவர்கள், கர்மம் அதிகமாக செய்யக்கூடியவர்கள். கர்மம் அப்படின்னா உழைப்பை பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் நிலராசி அன்பர்களாக அவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எப்போதுமே வருமானம் அப்படின்னு வருமானம் சார்ந்து ஓடக்கூடியவர்கள், வருமானத்தை அதிகரிக்கக்கூடியவர்கள், தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்த சிந்தனை ஓட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசியை பொறுத்தவரை சுக்கிரன் ராசி அதிபதியாக இருக்கார்.
அப்போ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரு உழைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிதானமான உழைப்பிலேயே ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடியவர்கள். அதே போல் எப்போதுமே பார்த்திங்கன்னா தன்னை சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். தான் இருக்க இடத்துல கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பேச்சாற்றல் அதிகம் உடையவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் உச்சமாகிற இடம் அப்படிங்கிறதுனால பயணம் செல்லக்கூடிய அமைப்பு, அடிக்கடி பயணத்தால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு, ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி தேசங்கள் செல்வது, இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் வேலை பார்க்குறது. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்க ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. விவசாயத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை உடையவர்கள். இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த மே மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மே மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா, குரு பெயர்ச்சி அடைந்து ராசியிலே குரு பகவான் வந்து அமர்ந்துட்டார். ராசியிலே குரு பகவான் இருக்கிறதுனால பார்த்திங்கனாக்க மிகப்பெரிய நீங்களே குருவாக செயல்படக்கூடிய அமைப்பு. இதுவரை மரியாதை இல்லை, வெளியில் எங்கே போனாலும் மரியாதை இல்லை, யாரும் மதிக்கலை நம்மளை. ஆமாம், சங்கடங்கள் இருந்து வந்தது, நண்பர்கள் மத்தியில் ஒரு நல்ல மரியாதை இல்லை, வேலை பார்க்குற இடங்களில் மரியாதை இல்லை, தன்னோட பேச்சுக்கு மதிப்புள்ள, தன்னோட வயதுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, விஐபிக்களோட சந்திப்புகள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்படுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. அதே நேரத்தில் தனம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு. ரொம்ப சிரமப்பட்டவர்கள், ஆமாம், பல்வேறு தொழில்கள் செஞ்சு நஷ்டமடைந்தவர்கள், வேலையை விட்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. அதே நேரத்தில் தொழில், என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. உங்களோட ஜீவசாதகத்தை எடுத்து இந்த காலகட்டத்தில் என்ன தசாபுத்தி இருக்குது, அந்த தசாபுத்திக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து அதற்கு ஏற்றால் போல் செயல்படுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சிறப்பை ஏற்படுத்தி தரும். அப்புறம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கீழே இருக்க நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஜீவசாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன தொழில் செய்யலாம், இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி உங்களுக்கு மாற்றத்தை தரும், இது சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படிங்கிறலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. திருமணம், அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், அதே போல் குழந்தை பாக்கியம், இதை பற்றி தெளிவான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் தடைபட்டிருந்தது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு 2வது குழந்தை இல்லை, சில பேருக்கு முதல் குழந்தையே இல்லாமல் அபாசன் ஆகி போகிறது, அடிக்கடி தடைப்பட்டுறது. ஆமாம், அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பார்த்திங்கனாக்கா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் அலோபதி மருத்துவம் பார்த்தவர்கள் சித்த மருத்துவத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை, அதனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மழலை யோசை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிலாம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது. அடுத்து தொழில், 10ஆம் அதிபதி 10லே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு. அதாவது வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு அடுத்தடுத்த நிலை, வருமானம் சார்ந்த அடுத்தடுத்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அதே போல் தொழில், எந்த தொழில் செஞ்சாலும் சரியாக வரல அப்படிங்கிற காலகட்டம் போய் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கிற தொழில்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தொழிலாக உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த முதலீடுகளை நீங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆமாம், உழைப்பையும் அதிகமாக செலுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் 11ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் 2வது திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசியிலிருந்து 8ஆம் இடம் அதிபதியான குரு பகவான், 8ஆம் அதிபதியான குரு பகவான் ஒரு ராசியிலேயே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா திடீர் யோகம் உண்டு, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுது.
அது எப்படின்னா தங்கம் சார்ந்து பெரும் பணம் சார்ந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட ஜீவ சாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஜீவ சாதகத்தை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பல்வேறு விதத்தில் திடீர்னு பணக்காரராகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ல் 4ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கிறது அப்படிங்கிறது கடன் வாங்கி வீடு கட்டுறது, வீட்டால் விரைய செலவுகள், சுப விரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே போல் வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுது. ரொம்ப சுகபோகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இது அனைத்தும் பொது பலனாக இருக்குது. உங்களோட ஜீவசாதகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்துக்கு என்ன தசாபத்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமையும். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற நட்சத்திர பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதோ கூட மனைவிக்கு தேவையான விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யணும். மனைவி வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பதவி உயர்வுகள், அரசு சார்ந்து வெளிநாடு வெளி தேசங்களுக்கு அரசு பயணமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் அரசு துறையில் உள்ளவங்களுக்கு உண்டு. அதே போல் பணி மாற்றம் அப்படிங்கிற விஷயமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அடுத்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெளிநாடு வெளியூர் பயணங்களால் மிகப்பெரிய லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்க திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வருது. திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப லாபம் எடுக்கக்கூடிய தன்மை, முதலீடுகளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்படுது ரோகிணி நட்சத்திரத்துக்கு. அடுத்து மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிருகசீர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு தொடர்புகளை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. வெளிநாடு ஒப்பந்தங்கள் செய்கிறது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் இருக்கிற அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல லாபம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லணும். அதே போல் இடம் பூமி சார்ந்த விஷயங்களை நீங்கள் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. காலி இடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் 2 விதமான சேமிப்புகள், 2 விதமான வருமானங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரக நிலைகளுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இது அனைத்தும் பொது பலன்களாக நீங்கள் பாருங்கள். உங்களோட ஜீவ ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்றாற் போல் உங்களோட முடிவுகளை எடுத்து முயற்சிகளை அதிகப்படுத்துங்க. இது உங்களுக்கான ஒரு சிறப்பான பலன்களாக இந்த பலன்கள் இருக்குது. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கான பயிற்சியாகவும் உங்களோட வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பயிற்சியாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் மேசராசி அன்பர்களை பொறுத்தளவில் இந்த பலன்கள் உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள், கிரக நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைக்கு ஏற்றாற் போல் என்னென்ன முயற்சிகளை செஞ்சால் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத உங்களோட ஜீவசாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டியதும் ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே.